ஸ்ரீராமா, நீயே அபயம், உன் திருவடியே அடைக்கலம்னு வந்த விபீஷ்ணனுக்கு கருணை காட்ட முடிவு பண்ண ஸ்ரீராமர் அவனுடைய முன்வினைகள், அவனுடைய நல்ல கதிக்கு தடையா இருந்த வினைகளை கடிந்து எது சுவாமி கிட்ட போக முடியாம தடுத்துதோ அந்த வினைகளையே போய் விபீஷ்ணனுக்கு எங்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றார். சோதனையான சிரம காலங்கள் சுவாமி கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் சொல்றது இதுதான் போல இருக்கு. மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்வாரே, அது இதுதான் நினைக்கிறேன். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய்யானால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறே. பாட்டே ரொம்ப திதிப்பா இருக்கிறதுனால அதை சொல்லணும்னு தோணித்து. அப்படி எல்லாரும் சிரம காலங்கள் சுவாமி கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்புறத நிரூபிக்கிற மாதிரி இருக்கு இவ இந்த கட்டம். கிரீவனையே போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மெயினா என்னன்னா, ஒரு ராஜ குலத்தோன்றல், ஒருவேளை இலங்கைக்கு அரசனாகக்கூடிய ஒருத்தன், அவனை இன்னொரு ராஜா போய் எதிர்கொண்டு அழைக்கிறது தான் கௌரவம். அந்த நாட்டின் ராஜா எதிர்கொண்டு அழைக்கிறது கௌரவம். அதனால சுக்ரீவனை அனுப்புற ஸ்ரீராமர். சுக்ரீவன் விபீஷணனை பார்த்து கூட்டின்னு போறாருங்கிறதுக்கு முன்னாடியே மைந்தனுடைய தம்பி துமிந்தன் அறிவிக்கிறான் விபீஷணனுக்கு. ஒரு ராஜா வரான்னா அந்த ராஜாவை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்டபுளாக கௌரவமாக ரிசீவ் பண்ணுறவா இருக்கணும். அதனால் முன்னாடியே கட்டியுங்குறது, வார்னிங் பண்ணுறது, ராஜா வரார், பராக் பராக் சொல்கிறது, இதையெல்லாம் சொல்லுவாள். அதோட மட்டும் இல்லாமல் விபீஷணன் இருக்கிற டிஸ்ட்ரெஸ்ல இறக்கம் கொண்டு கூட துமிந்தன் சொல்லியிருக்கலாம். ஐயோ பாவம், இவன் சிரமப்படுறானே, இவன் கூட்டின்னு போகிறாங்கிற செய்தியை முதல்லையே போய் சொல்லிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான். வருகின்ற கவியின் வேந்தை மைந்தனுக்கு இளைய வள்ளல் தருக என்றான், அதனால் உன்னை எதிர்கொள்ளற்கு அருக்கன் தந்த இரு குன்றம் மனைய தோளான் எய்தினன் என்னலொடும் திரிகின்ற உள்ளத்தானும் அகமலர்ந்து அவன் முன் சென்றான். விபீஷ்ணனை எங்கிட்ட கொண்டு சேரு அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்லிட்டார். அதனால சூரிய புத்திரனான சுக்ரீவன் மலை போன்ற தோள்களை உடையவன் முன்னாடி வரான், உன்னை கூட்டின்னு போறான் ஸ்ரீராமர் கிட்ட அப்படின்னு சுக்ரீவன் வரத்துக்கு முன்னாடியே மைந்தனுடைய இளையவள்ளல் ஓடி சொல்றான். இதை கேட்ட உடனே திரிகின்ற உள்ளத்தானம், ஐயோ என் கதி என்ன ஆகுமோ, எனக்கு அடைக்கலம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பலவிதமான எண்ணங்களை மனத்தில் போட்டு குழப்பி கொண்டவனமான விபீஷணன் அகம் மலர்ந்து அவன் முன்னாடி போனான். தொல்லருங்காலம் எல்லாம் பழகினும் தூயரல்லார் புல்லலர், உள்ளம் தூயார் பொருந்துவர், எதிர்த்த ஞான்றே ஒல்லை உணர்வும் ஒன்ற இருவரும் ஒரு நாள் உற்ற எல்லியும் பகலும் போல தழுவினர் எழுவின் தோளார். இந்த இடத்துல ஔவையாரோட மூதுரை ஒன்றுத்த மேற்கோள் காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். மனசுல நட்பில்லாதவங்கள்ட்ட எவ்வளவு அளவலாவி பேசி எவ்வளோ பழகினாலும் மனசு ஒன்றாது. நண்பு அல்லார் நண்பர் அல்லர், அவங்களால எவ்வளோ சிரமப்பட்டாலும் ஃப்ரெண்டு ஆக முடியாது. அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அளவலாவி பேசி பழகி அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்படி ஔவையார் சொன்ன கருத்தையே கம்பரும் சொல்றார். நீண்ட நெடுங்காலம் நெருங்கி பழகி வந்தாலும் மன தூய்மை இல்லாதவர்கள், நட்பு இல்லாதவர்கள், பிரியம் இல்லாதவர்களால் ஒன்றுபட முடியாது. தூய்மை கொண்டவர்கள், மேலோர்களுடைய மதிப்பு தெரிந்தவர்கள், நல்ல நெறியில நடக்க விரும்புபவர்கள், எதிர்ந்த ஞான்றே பொருந்துவர், உடனே அப்பயே ஒன்றிடுமா மனசு. விரைந்து ஒத்த உணர்வோட எதிர்நோக்கின் வந்த ரெண்டு பேரோடைய மனசும் உடனே இரவும் பகலும் எங்க முடியறது எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம கலக்குமே, அப்படி கலந்துதான். நாளில் பகல் எந்த இடத்துல முடியறது எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? ஈய தூண்களை ஒத்த தோளை உடைய விபீஷ்ணனும் சுக்ரீவனும் அந்த மாதிரி ஒத்த மனதோட ஸ்ரீராமரோட பக்திங்கிற ஒரு புள்ளியில இணைஞ்சு இந்த நாள் பழகின நண்பர்கள் போல எதிரெதிர் தழுவிண்டாளாம். தழுவினர் நின்ற காலை தாமரை கண்ணன் தங்கள் முழு முதல் குலத்தில் ஏற்ற முறைமையால் உவைகை மூல வழுவல் இல் அபயம் உன்பால் வழங்கினன் அவன் பொற்பாதம் தொழுதியால் விரைவின் என்று கதிரவன் சிறுவன் சொன்னான். இப்படி சந்தோஷமா தழுவிண்டு நின்ன வேளையில தாமரை கண்களை உடைய ஸ்ரீராமர் தான் பிறந்த சூரிய குலத்தோடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி மனசிலே பொங்கிய மிகுந்த மகிழ்ச்சியோட
ஏன்னா கோபமாக பண்ணியிருக்காரோ எப்படி இருக்காரோன்னு தெரியாமல் கவலைப்பட்டுன்னு வர வேண்டாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்லிட்டு உன்பால் வழுவலில் அபயம் வழங்கின, உனக்கு குறையில்லாத அபயத்தை, எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாத பரிபூர்ண அடைக்கலத்தை உனக்கு கொடுத்துருக்கார் ஸ்ரீராமர். அந்த பகவானுடைய பொற்பாதத்தை உடனே போய் தொழுது வணங்கு அப்படின்னு கதிரவனுடைய புதல்வனான சுக்ரீவன் சொன்னான். கேட்ட உடனே அடைக்கலம்னு வந்த விபீஷணனுடைய மனநிலைமையும் உடல் நிலைமையும் எப்படி இருந்ததுன்னு கம்பர் சொல்றார். சிங்க ஏறு அணையான் சொன்ன வாசகம் செவிபுகா முன் கங்குலின் நிறத்தினான் தன் கண் மழை தாரை கான்ற அங்கமும் மனம் அது என்ன குளிர்ந்தது அவ்வகத்தை மிக்கு பொங்கிய உவகை என்ன பொடித்தன உரோம புள்ளி. ஒரு வீரமான ஆண் சிங்கத்தை போன்றவனான சுக்ரீவன் சொன்ன சொற்களை தன் காதில் விழறதுக்கு முன்னாடியே அதை ஒரு சென்ஸ்னால உணர்ந்த விபீஷணன் தன்னுடைய கண்கள் தாரை தாரியா கண்ணீரை மழை மாதிரி கண்ணீரை பொழிய அகம் குளிர்ந்து அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய புறமும் தன் உடலும் குளிர்ந்து அந்த மனத்தில் நிறைந்த பொங்கிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி மயிர்கூச்செறிய அப்படியே புலகாகிதமடைந்து நின்னான். சொல்கிறான், பஞ்சு என சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சகனுக்கு இளைய என்னை வருக என்று அருள் செய்தானோ, தஞ்சு எனக் கருதினானோ, தாழ்சடை கடவுள் உண்ட நஞ்சு என சிறந்தேன் அன்றோ, நாயகன் அருளின் நாயேன். அஞ்சுன்னு சொன்ன உடனே செவந்துருமா சீதையுடைய கால்கள், அவ்வளோ சாஃப்டானதான். செம்பஞ்சு குழம்பு தடவலான்னு சொன்னாலே அது கூட ரொம்ப டூமச்சாக இருக்குமா அவளுடைய மென்மையான கால்களுக்கு. அப்படிப்பட்ட மென்கால் தேவியை பிரித்த பாவி யாரு? ராவணன். ராமபிரான்டேந்து பிரித்து எடுத்துட்டு போன பாவியான ராவணனுக்கு இளைய தம்பினா, என்னையும் வான்னு சொல்லி அருள் செய்துட்டானா, தஞ்சு எனக்கு என்னையும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன் தான் அப்படின்னு கருதினானா, தாழ்சடைகளை உடைய கடவுளான சிவபெருமான் அருந்திய நஞ்சு, அந்த நஞ்சு தான் இருந்தாலும் அவருடைய கண்டத்தில் இருக்கிறதுனால அதுக்கு சிறந்த மதிப்பு இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் தஞ்சம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரா, ஆயேனான என்னையும் அடியானா ஏத்துக்கலாம்னு ஸ்ரீராமர் முடிவு பண்ணிட்டாரா. எவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஈஸ்வரனுடைய தொண்டைக்கு போனதுனால பெருமை கிடைச்ச ஆலகால விஷம் மாதிரி நானும் பெருமை அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சந்தோஷப்படுறார். மருளுரு மனத்தினான் என் வாய்மொழி மறுத்தான், வானத்து உருளுரு தேறினானும் இலங்கை மீது ஓடுமன்றே, தெருளுரு சிந்தை வந்த தேற்றம் ஈதாகில் செய்யும் அருள் இதாயின் கெட்டேன் பிழைப்பரோ அரக்கரானோர். அறியாமை இருள் மூண்ட மனசை உடைய ராவணன் நான் சொன்ன தர்ம வார்த்தைகளை கேட்காம என்னை துரத்தி அடித்தான். வரைக்கும் ராவணனுக்கு பயந்து சூரியன் கூட அங்கே போய் ஷைன் பண்ணுறதுக்கு பயப்படுவாராம். தைரியமாக சூரியன் அங்கே போவார் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் ராவணன் மேலே பயம் இருந்தது, இனிமே யாருக்கும் பயம் இருக்காது. ஏன் அப்படின்னா, தன் எதிரியுடைய தம்பியாக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நான் அடைக்கலம் தரேன்னு சொல்கிறாரு. தெளிந்த மனத்தோட ஊன்றிய தர்ம சிந்தனையோட ஸ்ரீராமர் எடுக்கிற முடிவு இப்படியா இருந்ததுன்னா, இந்த தர்மத்தை எதிர்த்து போராட முடியுமா அரக்கர்களால்? இந்த அருள் சொரியும் காருண்யமூர்த்தியை எதிர்த்து நின்னா தர்மமே கொன்னுடாதா? கெட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என் குலம் நாசமாயிடுமே, அரக்கரெல்லாம் பிழைப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் தான் பிறந்த குலம் இல்லையா, தன்னுடைய மக்கள் இல்லையா, அவங்க மேலே இவருக்கு காருண்யம் பொங்குறது. அதனால அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்களே இந்த தர்மமூர்த்தியை எதிர்த்து நின்னா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றார். தீர்வரும் இன்னல் தம்மை செய்யினும் செய்ய சிந்தை பேரருளாரர் தம் தம் செய்கையின் பிழைப்பதுண்டோ, கார்வரை நிறுவி தன்னை கனல் எழக் கலக்க கண்டும் ஆற்களி அமரர் உய்ய அமுது பண்டளித்ததென்றே. தனக்கு தீராத கெடுதல்களை ஒருத்தர் செஞ்சா கூட தமக்கே உரிய நல்ல செய்கையினால நல்ல மனசை உடைய கருணை பொருந்திய அருளாளர்கள் நல்ல வழியை விட்டு தீமையான வழிக்கு போய் மாறுபட்ட செயல்களை செய்வார்களா? தப்பு என்னைக்காவது செய்வார்களா? அது ரொம்ப நல்லவாளாக இருக்கவாளை எவ்வளோ சிரமப்படுத்தினாலும் அவளால் நல்லது தான் செய்ய முடியும், கெடுதல் செய்ய முடியாது. முன்னாடி ஒரு நாளைக்கு நெருப்பு எழறா மாதிரி தேவாசுரர்கள் மாற்றி மாற்றி கலக்கிறத பார்த்து கூட பார்க்கடலானது எல்லாரும் உயிரா மாதிரி அமிர்தத்தை தானே கொடுத்தது. இப்படி ஸ்ரீராமர் தன்னை சிரமப்படுத்தினவாளுக்கு கூட அடைக்கலம் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்கிறார். துறவியின் உறவு பூண்ட தூயவர் துணைவன் என்னை உறவு உவந்து அருளி மீளா அடைக்கலம் உதவினானே, அறவினை இறையும் இல்லா அறிவிலா அரக்கன் என்னும் பிறவியின் பெயர்ந்தேன் பின்னும் நரகினின் பிழைப்பதானேன். துறவியின் உறவு பூண்ட தூயவர் துணைவன்கிறதுக்கு துறவரத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிற முனிவர்களுடைய
துணைவனாக இருக்கிற ஸ்ரீராமன், தூய்மையான முனிவர்களுடைய துணைவனான ஸ்ரீராமன்னு சொல்லலாம். துறவி மாதிரி இருக்கிற ராவணனுடைய எந்த மிரட்டலுக்கும் பணியாம தன்னோட தர்ம நெறியிலேயே கற்பு நெறியிலேயே சிறந்து விளங்குற சீதா பிராட்டியோடைய துணைவன்னும் வச்சுக்கலாம். ஆஞ்சநேயமூர்த்தி வந்து சொன்னாரே, விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பின் பெருந்தவத்தளாய நங்கையை கண்டே நல்லேன், ஈர்ப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன்னு சொன்னாரே. நற்பெரும் தவத்தளாய சீதை மாதாவோட துணைவனான ஸ்ரீராமன் என்னை தேடி வந்து எனக்கு மீளா அடைக்கலம் உதவினானே, திரும்பி பாவ வினைகள் உள்ள வழிகளில் போய் விழாம என்னை காப்பாத்தி நல்ல நெறியில் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டாரே இந்த சுவாமி. தர்மமே தெரியாத, அறநெறிகள் தெரியாத, இறையும் இல்லா, அறிவு இல்லாத, அதாவது ஞானம் இல்லாத அரக்கன் அப்படிங்கிற பிறவியில் பிறந்தேனே, அந்த பிறப்புலேருந்து விடுபட்டுட்டேனே, பின்னும் நரகினின் பிறப்பதானேன், நரகமாகிய மறுபிறப்பு அப்படிங்கிற வாழ்க்கை சூழல்லேருந்து நான் தப்பிட்டேனே அப்படின்னு சந்தோஷப்படுறார். திருந்திய உணர்வு மிக்க செங்கதிர் செல்வன் செம்மல் ஒருத்தரை நலனும் தீங்கும் தேரினும் உயிரின் ஓம்பும் கருத்தினன்றே, தன்னை கழல் அடைந்தோரை காணும் அருத்தியன் அமலன் தாழாது ஏகுதி அறிஞ என்றான். இதே விபீஷ்ணரை அடைக்கலம் தரக்கூடாதுன்னு வாதிட்ட சுக்ரீவன் மனம் திருந்தியவராகி மிகுந்த அன்பு மேலிட்டவரா இந்த ஸ்ரீராமர் ஒருத்தருடைய நன்மை தீமை அவ செய்யக்கூடிய நல்வினைகள் தீவினைகள் எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தாலும் தன்னை சரண் அப்படின்னு அடைந்தவர்களை தன்னோட உயிரை விட சிறந்தவர்களாக கருதி பேணும் கருத்துடையவர் அல்லவா. அந்த குற்றமற்ற பெருமாள் உன்னை பார்க்கணும்னு விரும்புகிறார், அதனால் அறிஞ அப்படின்னு கூப்பிட்றார். ஞானம் மிக்கவனே, இனிமே டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் காலம் தாழாது உடனே ஏகுதி, உடனே போ ஸ்ரீராமர் கிட்ட அப்படின்னு சொல்கிறார். மொய்தவழ் கிரிகள் மற்றும் பலவுடன் முடிகிச் செல்ல மைத்தவழ் கிரியும் மேறு குன்றமும் வருவதென்ன, செய்தவம் பயந்த வீரர் திரள் மரம் ஏழும் தீய எய்தவன் இருந்த சூழல் இருவரும் எய்தச் சென்றார். தங்களுடைய நல்வினை பயனால ஸ்ரீராமருடைய சரணடைந்த சுக்ரீவனும் விபீஷணனும் இருண்ட கருங்கொண்டல் மாதிரியும், அதாவது மழை மேகம் மாதிரி உள்ள விபீஷணனும் பொன்னிறமான மேருமலையை ஒத்த சுக்ரீவனும் சேர்ந்து நடந்து வரா மாதிரி நடந்து மொய்தவழ் கிரிகள் மற்றும் பலவும் முடிகிச் செல்ல வலிமை பொருந்திய மலைகள் மாதிரி உள்ள தோள்களை உடைய வீரர்கள் கூடவே நடந்து வர மராமரங்கள் ஏழும் தீந்து போகும்படியாக அம்பு மழை பெய்த ஸ்ரீராமன் இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். மார்க்கடம் சூழ்ந்த வைப்பின் இளையவன் மருங்கு காப்ப நாற்கடல் உடுத்த பாரின் நாயகன் புதல்வன் நாம பார்க்கடல் சுற்ற விற்கை வடவரை பாங்கு நிற்ப கார்க்கடல் கமலம் பூத்து என பொலிவானைக் கண்டான். வானர வீரர்கள்லாம் சூழ்ந்து நிற்க இளையவனான இலக்குவன் பக்கத்தில் நின்று பாதுகாக்க 4 கடல்களாலும் சூழப்பட்ட இந்த உலகத்தினுடைய மன்னனாகிய தயரதனது புதல்வன் ராமன் அழகா கொலு இருக்கிற காட்சி பார்க்க எப்படி இருக்குன்னா, என்னை சுற்றி பார்க்கடலால் சூழப்பட்டு பெரிய மேருமலை வில்லை தாங்கிய மேருமலை ஒன்று பக்கத்தில் நின்று ஒரு கரியனிட கடல் ஒன்று தாமரை மலர்கள் பூத்து, கண்களுக்கு பதிலாக தாமரை மலர்களாக பூத்து ரமிப்பூட்டும் வகையில் ஒரு காட்சி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்சியாக இருந்துதான் ஸ்ரீராமர் இருந்த கோலம். அள்ளி மீது உலகை வீசும் அரிகுலச்சேனை நாப்பண் தெள்ளு தன் திரையிற்றாகி பிரிதொரு திறனும் சாரா வெள்ளி வெண்கடலும் மேல்நாள் விண்ணவர் தொழுது வேண்ட பள்ளி தீர்ந்திருந்தான் என்ன பொலிதரு பண்பினானை. உலகத்தை எல்லாம் கையால் அள்ளி எடுத்து வீசறா மாதிரி ஆற்றலுடைய வீரத்தை உடைய வானர சேனைக்கு மத்தியில் தெளிந்த குளிர்ந்த அலைகளை உடைய வெண்மை நிறமில்லாமல் வேற எந்த நிறமும் சேராத வெள்ளி வெண்கடலான பார்க்கடல், அதில் பள்ளி கொண்டு இருந்த திருமால் மேல் நாள் விண்ணவர் தொழுது வேண்ட, முன்னாடி ஒரு நாளைக்கு எல்லா தேவர்களும் சேர்ந்து காப்பதற்காக தொழுது வேண்டிக் கொள்ள உறக்கம் நீங்கி அவர்களுக்கு உதவி செய்யறா மாதிரி எழுந்த திருமாலை போல பொலிந்து எழுந்து உட்கார்ந்திருந்தாராம் ஸ்ரீராமர். போணுதற்கமைந்த கோல புருவம் போல் திரையும் கூட பூணுதற்கினிய முத்தின் பொலிமணல் பரந்த வைப்பில் காணுதற்கு இனிய நீள வெண்மையில் கருமை காட்டி வாணுதல் சீதை கண்ணின் மணியென வயங்குவானே. கடற்கரையில்
அமர்ந்திருந்த ஸ்ரீராமருடைய காட்சி எவ்வளோ அழகா இருக்கு. வளைந்து அழகான கோல புருவம் போல அலைக்கடலும் திரையும் கூட. அதுல எழும்புற அலைகள் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு வருமோ அந்த மாதிரி கோல புருவம் அமைந்திருக்கு. எல்லாரும் பார்த்து சந்தோஷமா போட்டுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய முத்துக்களை மாதிரி இருக்கான் பொலிந்த மணல் பரப்பு. இப்படிப்பட்ட வெண்மையான மணற்பரப்புல கருமை நிறத்தை கொண்ட ஸ்ரீராமர் இருந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, பொருந்திய நெற்றியை உடைய சீதா பிராட்டியோடைய கண்கள் வெண்மை நிறத்துக்கு நடுவுல கருமணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீதையுடைய கருமணியா இருக்கிற ஸ்ரீராமர் அங்க மணற்பரப்புல உட்கார்ந்துருந்தாராம். படர்மழை சுமந்த காலை பருவவான் அமரர் கோமான் அடர் சிலை துறந்ததென்ன ஆரம் தீர் மார்பினானை கடற்கடை மத்தின் பாம்பு கழற்றியது என்ன காசின் சுடர் ஒளி வலயம் தீர்ந்த சுந்தரத் தோழினானை. மேற்கொண்டு சொல்றார், விபீஷ்ணர் யாரை போய் பார்த்தார்? ராமரை போய் பார்த்தார். ராமர் எப்படி இருக்கார்? ஒரு வர்ணனையா சொல்லிண்டே வரும்போது அடுத்தது எப்படிப்பட்ட வீரமான மார்பும் தோளும் உடைய ஸ்ரீராமர் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொல்றார். இருண்ட மழை மேகம் ஒன்று வருது. அதுக்கு நடுவுல இந்திரவில்னா மின்னல் ஒளி நடுவில் வீசினா அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஸ்ரீராமருடைய திருமார்புல ஒளி வீசுற நவரத்னங்கள் பதித்த மாலைகளை போட்டுட்டு இருந்தா. பட் அந்த மாதிரியான எந்த ஆபரணங்களும் இல்லாம அவர் இருக்கிறது இந்திரவில்லை நீக்கின திருமார்பு மாதிரி இருந்துதான். மின்னல் இல்லாத இருண்ட மழை மேகம் மாதிரி இருந்துதான் அவருடைய பரந்த திருமார்பு. அவருடைய அழகான சுந்தர தோள்கள் எப்படி இருந்ததுன்னா, பார்க்கடலை கடையறதுக்காக மிகப்பெரிய மலையான மேருமலையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அதுல வாசுகியை சுத்தி கடைய ஆரம்பிச்சாலே அந்த வாசுகியை எடுத்துட்டா அந்த மலை பார்க்க எப்படி இருக்கும்? அப்படியும் அதோட அழகு அப்படியே தானே இருக்கும். தோள்களில் போடக்கூடிய வாகு வலயம் எல்லாம் இல்லாம வெறும்னே இருந்த தோள்கள் பார்க்கறதுக்கு மேருமலை மாதிரி இருந்துதான். வாசுகியை நீக்கின மேருமலை மாதிரி இருந்துதான். கற்றைவன் நிலவு நீக்கி கருணையாம் அமிழ்தம் காலும் முற்றுரு கலையிற்றாய முழுமதி முகத்தினானை பெற்றவன் அளித்த மோலி இளையவன் பெற தான் பெற்ற சிற்றவை பணித்த மோலி பொலிகின்ற சென்னியானை. ஸ்ரீராமரோட திருமுகத்தையும் தலை கேசத்தையும் வர்ணிக்கிறார். அவருடைய திருமுகம் எப்படி இருந்ததுன்னா, நில ஒளியை நீக்கிட்டு அந்த இடத்துல அமிர்தம் மாதிரி கொட்டக்கூடிய கருணையை ரொப்பினா அந்த நிலா எப்படி இருக்குமோ, எல்லா கலைகளும் உள்ள முழுமதி, அதாவது பாதி தேய்ந்த மதியெல்லாம் இல்ல, முழுமதி முகத்தினை உடைய ஸ்ரீராமர் அங்கே இருந்தார். அந்த முழுமதி முகத்துக்கு மேல சிகை எப்படி இருந்தது? தன்னுடைய தந்தையான தசரதர் கொடுத்த மணிமுடிய ராஜ்யபாரத்தை வேண்டாம் என் தம்பிக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன் சித்தி கொடுத்த சடாமுடிய பெரிய மகுடம் மாதிரி தலையில அழகா போட்டு இருக்கிற ஸ்ரீராமர் அங்க உட்கார்ந்திருந்தார். வீரனை நோக்கி அங்கம் மென்மயிர் சிலிர்ப்ப கண்ணீர் வார நெஞ்சுருகி செங்கண் அஞ்சல மலை அன்று ஆகின் கார்முகில் கமலம் பூத்தது அன்று இவன் கண்ணன் கொலாம் ஆர் அருள் சுரக்கும் நீதி அறம் நிறம் கரிதோ என்றான். விபீஷணர் மாவீரனான ஸ்ரீராமரை பார்த்து அங்கமெல்லாம் மெய் சிலிர்த்து புலகாகிதமடைந்து கண்கள்லாம் கண்ணீர் சொரிய நெஞ்சு உருகி அழகிய கண்களை உடைய இவன் கருநிற மலையா? ஒருவேளை மலை இல்லாட்டா இவன் கார்முகிலா? மழை பொழியக்கூடிய கனத்த மழை மேகமா? அதுல கண்களுக்கு பதிலா கமலம் பூத்திருக்கோ? இப்படி கருணையும் அழகும் தேஜஸும் உள்ள இவன் திருமால்தானோ? இல்ல நீதி நெறி அறம் இருக்கே, எல்லா உயிர்களுக்கும் அருள் சுரக்கும் அந்த தர்ம நெறி நிறம் கரிதுதானோ? அதுவேதான் ஒரு உருவெடுத்து இங்கே உட்காந்துருக்கோ? எல்லாம் ஸ்ரீராமரை பார்த்து ஸ்லாகிச்சு உவகை மிகுந்து சந்தோஷப்பட்டு மெய் சிலிர்த்து மெய் மறந்து நிற்கிறார் விபீஷணர். சந்தோஷத்துல ராவணனுக்கு மனசார நன்றி சொல்றார். மின்மினி ஒளியின் மாயும் பிறவியை வேரின் வாங்க செம்மணி மகுடம் நீக்கி திருவடி புனைந்த செல்வன் தம்முனார் கமலத்து அண்ணல் தாதையார் சரணம் தாழ எம்முனார் எனக்கு செய்த உதவி என்று ஏம்பலுற்றான். மின்மினி பூச்சியோடைய விளக்கு எப்போவுமே எரிஞ்சுட்டு இருக்காது, தோன்றி மறையும், கொஞ்ச நேரம் இருக்கும், அவ்வளோதான். நிலை இல்லாம தோன்றி தோன்றி மறையக்கூடிய இந்த பிறவி நோய் இருக்கே, அந்த பிறவி நோயை வேரோட பிடுங்கி எடுக்க வந்த இறைவன் இவர். யாரு? பரதனுக்கு அண்ணா அப்படின்னு சொல்றார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் பரதன். அடியில் குணத்து பரத நம்பின்னு சொன்னாரே பெரியாழ்வார், அது மாதிரி இவர் சொல்றார், அண்ணாக்கு இல்லாத மணிமகுடம் எனக்கும் தேவையில்லை, நானும் இவனை மாதிரியே ஜடாமுடி போட்டுப்பேன்,
அவனுடைய திருவடியே என் தலையில வச்சுட்டு கிரீடமா வாழ்வேன்னு சொன்னானே அந்த செல்வன், அவனுக்கு முன்னாடி பிறந்த அண்ணா அப்படின்னு சொல்றார். நான் வேண்டின என்னுடைய முன்னோனான நான்முகன் இருக்கானே, அந்த நான்முகன் கிட்ட நான் வேண்டி வரங்கள்லாம் வாங்கினேனே, அந்த நான்முகனுடைய அப்பா இவர். திருமாலுடைய வயிற்றிலிருந்து உதித்தவர் தானே நான்முகன். அதனால இப்படி சொல்றார். சரணம் தாழ, நான் சரணடைந்து அவர் திருவடியில விழுமாறு எனக்கு எங்க அண்ணா ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கார். என் அண்ணாவாகிய ராவணன் விரட்டி அடிக்கலைன்னா இவருடைய சரணத்துல நான் வாய்ப்பு இருந்திருக்குமா? அதுக்காக நான் எங்க அண்ணாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறார். பெருந்தவம் இயற்றினோர்க்கும் பேர்வு அரும் பிறவி நோய்க்கு மருந்து என நின்றான், தானே வடிக்கணை தொடுத்து கொள்வான் இருந்தனன், நின்றது என்னாம் இயம்புவது, எல்லை தீர்ந்த அருந்தவமுடையாரம்மா அரக்கர் என்று அகத்துள் கொண்டான். வரைக்கும் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, விபீஷணன் ஸ்ரீராமர் திருவடியில விழுந்து தன்னுடைய ராஜ்யத்தை அடையணும்னு ஆசைப்பட்டான், அதுக்காக தான் சரணாகதிக்கு வந்தான், அதுக்காக தான் போரிடாமல் நேராக ஸ்ரீராமர் காலில் விழுந்தான்னு ஒரு வேளை யாராவது சொல்கிறதா இருந்தால் இந்த பாட்டையெல்லாம் கேட்டால் தெரிஞ்சுப்பா அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காருன்னு. அவர் சொல்கிறார், பெருந்தவம் இயற்றினார்க்கும், ரொம்ப வருஷங்கள் கடுமையாக தவம் பண்ணினா கூட பேர்வு அரும் பிறவி, இந்த பிறவி நோய் இருக்கே அது விட்டு போகவே போகாது. பிறப்பு இறப்பு திருப்பி திருப்பி அவளையும் பாதிக்கிறது. அப்படிப்பட்ட தீராத நோய்க்கு மருந்து இந்த சுவாமி. அப்படி நின்றுருக்கார், மருந்தாவே நின்றுருக்கார். அவர் வடிக்கணை தொடுத்து கொல்வான் இருந்தனன், அவர் வடிக்கணையை தொடுத்து கொல்ல போறார். அப்படி எழுந்து நிற்கிறார் அரசுரர்களை எதிர்த்து. அவர்களுடைய பிறவி நோயெல்லாம் தீரப்போறதே. ஐயோ, இவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறதுக்கு. இதை என்னன்னு சொல்றது? அந்த பிறவி நோயை போக்குறதுக்காகவே வடிக்கணை தொடுக்க போறாரே, எவ்வளவு தவமுடையவர், எல்லையில்லாத தவம் பண்ணியிருக்கா அரக்கர்கள்லாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாராம். அப்போ சரணாகதி அடைய வந்த விபீஷணருடைய குறிக்கோள் என்னன்னா, திருவடியில விழுந்து இப்படியாவது இந்த பிறவி நோயை போக்கிண்டு முக்தி அடையணும். இவ்வளவுதான் அவருடைய ஆசை. கரங்கள் மீச்சுமந்து செல்லும் கதிர்மணி முடியன், கல்லும் மரங்களும் உருக நோக்கும் காதலன், கருணை வள்ளல் இறங்கினன் நோக்கும் தோறும் இருநிலத்து இறைஞ்சுகின்றான், வரங்கள் வாரி அன்ன தாழ் இணை விழுந்தான். அணிஞ்ச மணிமுடிக்கு மேல விபீஷணர் 2 கைகளையும் தூக்கி கூப்பி, கல்லும் மரங்களும் கூட உருகிற மாதிரி பார்க்கிற அன்புடைய கண்களை உடைய விபீஷணர், கருணை வள்ளலா இருக்கிற ஸ்ரீராமர் இரக்கத்தோட ஒரு நிமிஷம் பார்த்தார்னாலே காலில் விழுந்து நோக்குந்தோறும் அவரை கண் மேல ஒரு தடவை திரும்பும் போதும் அவர் கண் முன்னாடி வரும்போது பார்க்கறாரு, ஒரு வாட்டியும் தரையில விழுந்து 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 கும்பிடுறாராம். இப்படி விழுந்து எதை வணங்குகிறார்? வரங்களை வாரி அடிக்கக்கூடிய ஒரு கடல் இருந்ததுன்னா அந்த கடல் எப்படி இருக்கும்? அதுதானா ஸ்ரீராமருடைய திருவடி. அந்த திருவடியை விழுந்து விழுந்து வணங்குறாராம். அழிந்தது பிறவி என்னும் அகத்து இயல் முகத்து காட்ட, வழிந்த கண்ணீரின் மண்ணில் மார்புற வணங்கினானை, பொழிந்தது ஒரு கருணை தன்னால் புல்லினன் என்று தோன்ற, எழுந்து இனிது இருத்தி என்னா மலர்கையால் இருக்கை ஈந்தான். ஈஷணர் தம் மனசுக்குள்ள, ஆஹா என் பிறவி நோய் தீர்ந்தது, நானும் பொழைச்சு போயிட்டேனே அப்படிங்கிற மனசுல எழுந்த சந்தோஷம் அவருடைய முகத்துல தெரிய, கண்களில் கண்ணீர் பெருகி வழிந்தோட மார்பு தரையில படுறா மாதிரி விழுந்து வணங்கிய விபீஷணனை ஸ்ரீராமர் மனசுல தோன்றி பொங்கி பெறுகிற கருணையால கண்களாலேயே தழுவரா மாதிரி அருளோடு பார்த்து, எழுந்திருப்பா, எழுந்து இங்கே உட்காருன்னு தன்னுடைய மலர்கையால காட்டி இருக்கை ஈந்தான், உட்கார இடம் கொடுத்தாராம். எல்லா பாட்டிலையும் திருப்பி 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 விபீஷணனோட மனநிலையை சொல்லும்போது பிறவி நோயிலிருந்து விடுபடுறதுக்காகவே ஸ்ரீராமர் திருவடியை சரணடைஞ்சார் விபீஷணர்னு சொல்றார் கம்பர். ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம் என் பெயரும் என்னால் வாழும் நாள், அன்று காரும் வாழையிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். ஆழியான்னு சொன்னா சக்கரத்தை உடையவன் திருமால் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இந்த கம்பரே திருப்பி திருப்பி அருளின் ஆழியாயின்னு சொல்லியிருக்கார், அதனால கருணை கடல்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கருணை கடலான ஸ்ரீராமர் பீஷணன் மேல கருணை பொங்க மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட சொல்றார், இந்த 16 உலகம் என்னோட பேரும் என்ன நாள் வரைக்கும் வாழுமோ அந்த நாள் வரைக்கும் ஒளி பொருந்திய கூர்மையான பற்களை உடைய அரக்கர்கள் வாழும் இலங்கை செல்வம் எல்லாமே நின்னதே தந்தேன் அப்படின்னு சொல்ற, உனக்கு தான் சொந்தம், அதை நான் உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. அது உங்க அண்ணாவை நான் சண்டை போட்டு ஜெயிச்சாலும்
அந்த செல்வம் எனக்கு வேண்டாம், எல்லாத்துக்கும் நீயே அதிகாரி அப்படின்னு ஸ்ரீராமர் வரம் கொடுக்கிறார். இதுதானே பெரியாழ்வார் முன்னாடியே சொன்னார். காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீளரசை ஈந்த ஆரா அமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற அப்படின்னு முன்னாடியே ஸ்ரீராமர் சொன்னார். சீதையை குறித்தோ அப்படின்னு கேட்டாரே, சீதைக்காகவா நான் சண்டை போடுறேன்னு நினைக்கிறேன்? அந்த சீதைக்காக இல்லை, நல்லவர்கள் வாழவும் தீமை அழியவும் இந்த சண்டையை நான் போட போகிறேன்னு முன்னாடியே சொல்லிட்டார். ஸோ சீதைக்காகவும் இல்லை, இந்த சொத்துக்காகவும் இல்லை, இதனால் வரக்கூடிய எந்த லாபங்களுக்காகவும் இல்லை. அவருடைய அவதார காரியம் நல்லவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கெட்டவர்களை அழிக்கிறது, கெட்டதுகளை அழிக்கிறது. ஸ்ரீராமர் சொன்ன உடனே தீர்த்தன் நல் அருளை நோக்கி செய்ததோ, சிறப்பு பெற்றான் கூர்த்த நல் அறத்தை நோக்கி குறித்ததோ, யாது கொல்லோ வார்த்தை அஃது உரைத்தலோடும் தனித்தனி வாழ்ந்தேம் என்ன ஆர்த்தன உலகில் உள்ள சராச்சரம் அனைத்தும் அம்மா. ஸ்ரீராமர் சொன்ன உடனே என்னத்தினாலனே தெரியல, உலகத்தில் உள்ள சராச்சரத்தில் உள்ள எல்லா உயிர்களும் எல்லாமும் ஆர்த்தனை சந்தோஷப்பட்டு நம்ம எல்லாரும் உய்வடைந்துட்டோம், நம்ம எல்லாருக்கும் நல்ல கதி கிடைத்ததேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்ததான். இதுக்கு கம்பர் சொல்றாரு, எதை நினைச்சு ஆர்ப்பரிச்சதுன்னு தெரியல, எல்லாம் இந்த புனிதமான ஸ்ரீராமருடைய திருவருளை நினைச்சு சந்தோஷம் அடைஞ்சுதா, இல்ல அவருடைய திருவருள் கிடைக்க பெற்ற நல்ல அறத்தை நோக்கி போன விபீஷணனை நினைச்சு சந்தோஷப்பட்டுதா, எதுன்னு சொல்ல முடியாது. பகவான் வாயிலேந்து உனக்கு ராஜ்யம் தரேன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே தனித்தனியா நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுதான். உயிஞ்சனன் அடியேன் என்று ஊழ்முறை வணங்கி நின்ற அஞ்சன மேனியானை அழகனும் அருளின் நோக்கி தஞ்சனல் துணைவன் ஆன தவறிலா புகழான் தன்னை துஞ்சல் இல் நயனத்து ஐய சூட்டுதி மகுடம் என்றான். தன்னுடைய நல்ல தர்ம நெறிகளால நல்ல கதி கிடைச்ச கருநிறத்து மேனியை உடைய விபீஷணன் நானும் வாழ்வு பெற்றேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு வணங்கி வணங்கி நிற்கிறவனை பார்த்து ஸ்ரீராமர் சொல்றார், தஞ்ச நல் துணைவனான தவறிலா புகழான் தன்னை, நம்மளை அடைக்கலமடைந்து நல்லதொரு துணைவனாயிருக்கிற கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத இந்த விபீஷணனுக்கு துஞ்சல் இல் நயனத்து ஐய, என்ன அழகு, என்ன அழகு. லக்ஷ்மண சுவாமி தூங்கினதே கிடையாதான் ஸ்ரீராமருடைய சேவகத்துல. லக்ஷ்மண சுவாமியை பார்த்து சொல்றார், தூக்கமே இல்லாத கண்களை உடைய லக்ஷ்மணா, இவன் தலையில நீ மகுடம் சூட்டு அப்படின்னு சொல்றார். இப்ப அதுக்கு விபீஷணன் பதில் சொல்றார், விளைவினை அறியும் மேன்மை வீடனன் என்றும் வீயா அளவு அறு பெருமை செல்வம் அளித்தனை ஆயின் ஐய களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தி என்றான். நல்ல தர்ம நெறியிலேயே நடக்கிறதுனால இது பண்ணினா இது நல்லது, இது பண்ணினா இது கெடுதல்னு பிரித்து அறியக்கூடிய அறிவை உடைய ஞானத்தை உடைய விபீஷணன் சொல்றார், என்றும் வீயா அளவரு பெருமை செல்வம் அளித்தனை, என்னைக்குமே அழியாத நிலையான முக்தி செல்வத்தை நீ எனக்கு கொடுத்துருக்க. அதாவது நீ தரேன்னு சொல்றியே இந்த இலங்கை மணிமகுடம், அது அழியக்கூடியது, நிலை இல்லாதது, என்னைக்குமே நிலையான செல்வத்தை நீ எனக்கு தந்திருக்க, இது எனக்கு பெரிய காரியம் இல்லைன்னு அவர் சொல்றார். இப்படி உனக்கு என் தலையில மணிமகுடம் சூட்டணும்னா இந்த மோசமான நெறிகளை உடைய களவே ஒரு குணமா வாழற அரக்கர்களுடைய செல்வத்தை நீ எனக்கு தராத, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உன்னுடைய அருள் செல்வம் தான் வேணும். இந்த மோசமான நெறிகளுடைய அரக்கர்கள் பின்னாடி பிறந்த ராவணனுக்கு பின்னாடி பிறந்த இந்த கடன் தீர்றதுக்கு, பிறவி கடன் தீர்றதுக்கு ஏத்தா மாதிரி உன் தம்பிக்கு நீ என்ன மகுடம் கொடுத்தியோ அந்த மகுடத்தை எனக்கு கொடுன்னு சொல்ற. ராவணன் பின்னாடி பிறந்த பாவம் தீர்றதுக்கு உன் தம்பி பரதனுக்கு நீ கொடுத்திய உன்னுடைய திருவடி மகுடம், அந்த திருவடியோடைய மகுடம் தான் எனக்கு வேணும், இந்த மணிமகுடங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இப்போ ஸ்ரீராமர் சந்தோஷப்பட்டு ஒரு பாட்டு சொல்றார். இது ஒரு ஐகானிக் பாட்டு, எல்லாரும் எப்பவும் சொல்லக்கூடிய பாட்டு. குகனொடும் ஐவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானேம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானேம் புகழ் அருங்கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. ராமர் சொல்றார், நாங்க 4 பேர் அண்ணா தம்பி, குகன் வந்தான் அதனால 5 பேர் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் குன்று சூழ்வான் யாரு? சூரியன். சூரியன் உலகத்தை சுத்தி வராரே, அந்த உலகத்தை சுத்துற சூரியனுடைய மகனாகிய சுக்ரீவனோட சேர்ந்து 6 பேர் ஆயிட்டோம். இப்படி எங்களுடைய சகோதரர்கள் லிஸ்ட் நீண்டுண்டே போறது. அந்த லிஸ்டில் இப்ப நீயும் சேர்ந்துட்ட. இங்க கூட வந்து தீராத அன்போட சேர்ந்து நிக்கிற நீ
எங்களுடைய துணைவனா வந்திருக்கிற நீயே எங்களுடைய 7வது சகோதரன். இப்படி எனக்கு பெரிய பெரிய பேறுகளை தந்திருக்காரே அந்த தயரதன். எனக்கு அப்பானா இப்போ நீ எனக்கு சகோதரன்னா உனக்கும் தானே அப்பா. நுந்தைன்னு சொல்றார். இப்போ தசரத மகாராஜா விபீஷணனுக்கு அப்பா ஆயிட்டார். யாராலையுமே போக முடியாத இந்த காட்டு வாழ்க்கை இருக்கே, அந்த காட்டுக்குள்ள என்னை அனுப்பிச்சு நிறைய புதல்வர்களை பெற்று பொழிந்திருக்காராம் இப்ப தசரதர். நல்ல நல்ல ஏகப்பட்ட பிள்ளைகளை பெற்றதுனால தசரதர், உங்க அப்பாவான தசரதர் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்காருன்னு ஸ்ரீராமர் சொல்றார். இப்போ விபீஷணர் சந்தோஷம் அடைஞ்சு, இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நீ எவ்வளோ பெரிய பெறற்கரும் பேர் எனக்கு கொடுத்துருக்க, உன் திருவடியை கொடு, நான் என் தலையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நடு இனி பகர்வதென்னே நாயக, நாயினேனை உடன் உதித்தவர்களோடும் ஒருவன் என்று உரையா நின்றாய், அடிமையின் சிறந்தேன் என்னா அயிர்ப்பொடும் அச்சம் நீங்கி தொடு கழல் செம்பொன் மோலி சென்னியின் சுட்டி கொண்டான். என் நாயகனே ஸ்ரீராமா, நாயோவிட கடையனான என்ன அடியனையும் உன்னுடைய சகோதரன்னு சொல்லிட்ட. உனக்கு அடிமைன்னு வந்தேன், அந்த செயல்னாலேயே நான் இப்ப சிறந்தவன் ஆயிட்டேனே அப்படின்னு சந்தோஷப்பட்டு எல்லா விதமான சந்தேகங்களும் பயங்களும் நீங்க பெற்றவனாய் விபீஷணன் ஸ்ரீராமரோட திருவடிகளை எப்பவும் தொட்டுன்னு இருக்கிறதான பாதுகைகளை அழகிய மகுடம் மாதிரி சந்தோஷமா எடுத்து தன் தலையில சூட்டிண்டு சந்தோஷப்பட்டார். திருவடியின் முடியின் சூடி செங்கதிர் உச்சி சேர்ந்த அறுவரை என்ன நின்ற அரக்கர்த்தம் அரசை நோக்கி இருவரும் உவகை கூர்ந்தார், யாவரும் இன்பமுற்றார், பொறுவரும் அமரர் வாழ்த்தி பூமழை பொழிவதானார். பிரகாசமான சூரியனை தலையில சூடின் இருக்கிற ஒரு பெரிய மலை மாதிரி நின்ற அரக்கர்களுடைய அரசனா நின்ன விபீஷணனை பார்த்து ராமலக்ஷ்மணா 2 பேரும் சந்தோஷப்பட்டா. சுத்தி நின்ன அத்தனை பேரும் ஆனந்தமடைந்தா. அமரர்கள் வாழ்த்தி பூமழைகள் பொழிந்தா. ஆர்த்தன பறவை 7ம் அவனியும் அமரர் நாடும் வார்த்தொழில் புணரும் தெய்வ மங்கள முரசும் சங்கும் தூர்த்தன கனகமாரி சொரிந்தன நறுமென் சுண்ணம் போர்த்தது வானத்தன்று அங்கு எழுந்தது துழனி பொம்மல். 7 கடல்களும் மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாமே சங்கம் முரசு எல்லாம் தெய்வீகமான மங்கள ஓசைகளை எழுப்பி தேவர்கள் கனகமாரி பொழிந்தாளாம். பொற்காசுகளை வாரி சொரிந்த மழை மாதிரி கொட்டி எல்லா வாசனை திரவியங்களையும் வாரி இறைச்சு சந்தோஷப்பட்டாளாம். மொழிந்த சொல் அமிழ்தம் அந்நாள் திறத்தினின் முறைமை நீங்கி இழிந்த என் மரபும் இன்றே உயர்ந்தது என்று ஏம்பலுற்றான் செழுந்தனி மலரோன் பின்னை ராவணன் தீமை செல்வம் அழிந்தது என்று அரணும் தன் வாய் ஆவலம் கொட்டிற்றன்றே. அமிர்தம் மாறி சொற்களை பேசக்கூடிய சீதா பிராட்டிய களவுனால கொண்டு போய் வச்சு கஷ்டப்படுத்தின அந்த பாவம், அறநெறியிலிருந்து தவறின அந்த செயல்னால இழிந்த என்னுடைய குலம் இன்னைக்கு இந்த விபீஷணனால என்னுடைய குலமே உயர்ந்து விட்டது அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம் நான்முக கடவுளான பிரம்மன். உடனே தர்ம தேவதை சொல்லித்தான், இன்னைக்கே ராவணனுடைய தீமை செல்வம் அழிந்தது, அறநெறி வாழப்போறது, தர்மம் ஜெயிக்க போறதுன்னு ஆரவாரம் பண்ணி சந்தோஷப்பட்டுதான் தர்ம தேவதை. இன்னது ஓர் செவ்வித்தாக ராவனும் இலங்கை வேந்தன் தன் நெடும் செல்வம் தானே பெற்றமை பலரும் கேட்ப பல் நெடுந்தானே சூழ பகலவன் சேயும் நீயும் மண் நெடுங்குமர பாடி வீட்டினை வலம் செய்க என்றான். ராஜாலாம் மகுடம் சூட்டினா நகர்வலம் வரணும். அந்த நகர்வலம் வரத்துக்கு பதிலாக இந்த வானரப்படையை சுற்றி நகர்வலமாக வாங்கோ அப்படின்னு ஸ்ரீராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார். இந்த விபீஷணனை கூட்டிகிட்டு போய் நீயும் சுக்ரீவனும் நகர்வலமாக வாங்கோ, தன்னெடும் செல்வம் தானே பெற்றமை. இந்த இலங்கை வேந்தனாயிட்ட விபீஷணன் தன்னுடைய செல்வத்தை தானே அடைஞ்சிருக்க, நான் ஒன்றும் தரலைங்கிற மாதிரி சொல்கிறார் ஸ்ரீராமர். அந்தமில் குணத்தினானை அடியினை முடினொடும் சந்தன விமானம் ஏற்றி வானர் தலைவன் தாங்க இந்திரர்க்குரிய செல்வம் எய்தினான் இவன் என்று ஏத்தி மந்திர தடந்தோள் வீரர் வலம் செய்தார் தானை வைப்பை. ஸ்ரீராமரோட பாதுகைகளை மணிமுகுடமா சூட்டின்ற விபீஷணனை, அந்தமில் குணத்தினான் அளவில்லாத நற்குணங்களை அடைந்த விபீஷணனை மரத்தால செய்த ஒரு விமானத்துல ஏறி உட்கார வச்சு எல்லா படைத்தலைவர்களும் சுத்தி தாங்கி வர இந்திரர்க்குரிய செல்வம், இந்திரனுக்குடைய நிகரான செல்வத்தை, அரசு செல்வத்தை இந்த விபீஷணன் அடைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஆரவாரிச்சு சந்தோஷப்பட்டு அழகிய அகன்ற தோள்களை உடைய லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் படைகள் தங்கியிருக்கிற படை வீட்டை சுத்தி வலம் செய்தார். தேடுவார் தேட நின்ற சேவடி தானும் தேடி நாடுவான் அன்று கண்ட நான்முகன் கழி இய நல்நீர் ஆடுவார் பாவம் 5ம் நீங்கி மேல் அமரராவார் சூடுவார் எய்தும் தன்மை சொல்லுவார் யாவர் சொல்லீர். இப்ப கம்பர் நம்ம கிட்ட கேட்கிறார்,
எல்லா ஞானிகளும் அடியார்களும் தேடி காண முடியாத பரமனாகிய திருமாலுடைய திருவடிகளை அன்னைக்கு நான்முகன் திரிவிக்ரம ரூபமாக எடுத்தபோது பார்த்து திருமஞ்சன நீரால பூஜை பண்ணினாரே, அந்த நல்ல நீரில் முழுகுபவர்கள் அப்படின்னா திருவடியில் விழறவர்கள் பெருதற்கரிய விண்ணுலகமாகிய சொர்க்கத்தை அடைஞ்சு தேவர்கள் ஆயிடுவாளாம். அப்படிப்பட்ட தன்மையுடைய திருவடிகளை யார் தலையில சூடிப்பாளோ மகுடம் மாதிரி அவளுடைய கதையை பத்தி எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கிறார். இற்றை நாள் அளவும் யாரும் இருடிகள் இமையோர் ஞானம் முற்றினார் அன்பு பூண்டார் வேள்விகள் முடித்து நின்றார் மற்ற மாதவரும் எல்லாம் வாழையிற்று இலங்கை வேந்தன் பெற்றது ஆர் பெற்றார் என்று வியந்தனர் பெரியோர் எல்லாம். இப்படி விபீஷணன் சரணாகதி அடைஞ்சதுனால பெற்ற பேற்றை இன்னைக்கு வரைக்கும் ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் ஞானம் அடைந்தவர்களும் சுவாமி கிட்ட அன்பு பூண்டவர்களும் பலவிதமான வேள்விகள் முடித்தவர்களும் பெரிய மாதவத்தை உடையவர்களும் எல்லாரும் இந்த வாழையிற்று அரக்கன் ஒளி பொருந்திய பற்களை உடைய இலங்கை வேந்தன் இருக்கானே விபீஷணன், இப்ப ராஜாவாயிட்டாரே, சுவாமி தான் மகுடம் சுட்டிட்டாரே, இலங்கை வேந்தன் பெற்றது யார் பெற்ற, இந்த பேரு யாருக்கு கிடைக்கும், இந்த திருவடி மகுடம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு வியந்தாராம். இப்படியாக சந்தோஷமா விபீஷணருடைய சரணாகதி படலம் முடிந்தது. வாழிய சீர் ராமன், வாழிய சீதை கோமான், வாழிய கௌசலேசை மணிவயிருதித்த வள்ளல், வாழிய மாலி மார்பும் மராமரம் ஏழும் சாய, வாழிய கணை ஒன்று ஏவும் தசரதன் மதலை வாழி. மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம, ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய.